வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான ரெண்டாவது சமைக்கிற ரகுநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சென்றார் எம்பெருமான் கருணை மூலம் பெற்ற மூராதர் ஸ்ரீ அரங்கசாமி திருவாமூர் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கோமாரியின் வருஷப்படி பாடல் 875 கடகரி மறுப்பில் என தூங்கும் திருச்சத்தி முத்தம் தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பன்னிரண்டு திருடு சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் மாதர் மீது உள்ள மைக்கான பாடப்பெற்ற பாடல். முருகா விலைமாதல் மைக்கால் வழியும் துன்பம் தொலை அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இந்த தலம் கும்போடு தென்மேற்கில் 4 மைல் தொலை உள்ளது. திருநாகூர் சுவாமியுடைய தேவாரம் பெற்ற தலம். தனதன தத்தத்த தத்தத்த தத்ததன தனதன தத்தத்த தத்தத்த தத்ததன தனதன தத்தத்த தத்தத்த தத்ததன தனதான என்ற சந்தகுடிப்புடைய பாடல். கடகரி மறுப்பில் கதிர்த்து பிரமிக்க மிக உரம் இட நெருக்கி பிடித்து புடைத்து விளக்கு கனக குடமுத்து கனத்து பெருத்தமணி அணியாலே கதிர் திகழ் செப்பை கதிக்க பதித்து மகிழ் கமலமுகை பட்ச திருத்தி பொறுத்து முளை கமல் விரைகொள் செச்சை கலப்பை பொதித்ததனை விலகாது கடுவை வடிவை பற்றி வீழ்ச்சிக்க வைத்த செயல் என் நிறம் இயற்றி குயிற்று புரட்டி வரு கயல்விழி வெருட்டி துரத்தி செவிக்குலை மிசைதாவும் களம் மதரனுக்கு ஜெயத்தை படைத்து உளவு கடுமொழி பயிற்ற கிடைத்து கொடிச்சியர்கள் கணினில் அகப்பட்டு அழுத்த துயர்ப்படுவது ஒளியேனும். அடலைப்புனை முக்கன் பலர்க்கு பொருள் சொல் அருமறை தன்னை உணர்த்தி ஜெகத்தை பெருத்தமையில் அதனை முன் நடத்தி கணத்தில் திரித்து வரும் அழகோனே அபகடம் உரைத்து அத்தம் மெத்த படைத்த உலகில் எளியரை மறுட்டி ஜெகத்தில் பிழைக்க என்னும் அசடர்தம் மனத்தை கலக்கி துணித்து அடரும் அதிசூரா விட அரவ அணைக்குள் துயில்கொள் கிருபைக்கடவுள் உலவுமலை செப்பை செவிக்கண் செறித்து மிக விரைவில் உவனத்தில் சிறக்க பிரியத்தில் வரும் ஒரு மாயோன் வேலை மருக கொக்கில் சமுதிரத்தில் உற்றவனை நெருநெருன விட்டு உக்ர சக்தி தனிப்படைய விடையவர் திருச்சத்தி முத்தத்தில் குலவு பெருமாளே. கடகரி மறுப்பில் கதிர்த்து பிரமிக்க மிக உரம் இட நெருக்கி பிடித்து புடைத்து வளர் கனகவுடம் முத்து கனத்து பெருத்தமணி அணியாலே. முதலடி. அதாவது கடகரி காட்டு யானையின் அல்லது மத யானையின் தந்தம் போல கதிர்த்து ஒளியோடு வெளிப்பட்டு யாவரும் மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் மார்பிடம் முழுமையும் நெருக்கமாக அடைத்து பருத்து வளர்கின்றதும் பொற்குடம் போன்றதும் பெரிதாயுள்ள ரத்னாபரணத்தாலே கனம் கொண்டுள்ளதும் அடுத்தது கதிர் திகழ் செப்பை கதிக்க பதித்து மகள் கமலமுகை பட்சித்து இருத்தி பொறுத்து முலை கமல் விரைகொள் செச்சை கலப்பை பொதித்ததனை விலகாது கடுவை வடுவை பற்றி நிழ்ச்சிக்க வைத்த செயல் என நிறம் இயற்றி குயிற்று புரட்டி வரு கயல்விழி வெருட்டி துரத்தி செவிக்குழையின் மிசைதாவும் களம் மதனனுக்கு ஜெயத்தை படைத்துள்ளது கடுமொழி பயிற்ற கடைத்து கொடிச்சியர்கள் கணினில் அகப்பட்டு அடுத்த துயர்ப்படுவது ஒளியேனும். ஒளி விளங்கும் சிமிழ்வோடை நன்கு தோன்றும்படி பொருத்தி வைக்கப்பட்டு மகிழ்ச்சியூட்டும் தாமரையின் மொட்டை போல அன்போடு பாராட்டப்பட்டு அமைந்துள்ளதுமான கொங்கையை நறுமணம் வீசும் வாசனை கொண்ட செந்நிறமுள்ள கலப்பை கலவை சார்ந்து பொதிந்துள்ள நிரம்பியுள்ள கொங்கையை விட்டு நீங்காது விஷத்தையும் மாவடுவையும் போன்று வில் பூர்வமான வில்லின் கீழ் சிக்க வைத்தது செயலுக்கு ஒப்பன் என்று நிறம் இயற்றி குயிற்று ஒளி தருதலை செய்து ஒளி வீசி பொருள்களாய் எழுகின்ற கயல்மீன் போன்ற கண்கள் விரட்டியும் ஓட்டியும் காதில் உள்ள குலையின் மீது பாய அதனால் கள்ள மதனனுக்கு திருட்டுத்தனம் உள்ள மன்மதனுக்கு வெற்றியை தந்து உலவுகின்ற கடுமையான சொற்களை அல்லது விஷம் போன்ற மொழியை அதிகமாக பேச அதனால் நான் கடைத்து சோர்வு உற்று அந்த கொடிச்சியர்களின் கொடி போன்ற பெண்களின் கண்ணீனில் வலையில் அகப்பட்டு அந்த சிக்கு என்னை அடுத்துவதால் துன்பப்படுவதை ஒழிக்க மாட்டேனோ நீக்கணும்னு கேட்கிறார். 2வது பகுதி. அடல்புனை முக்கன் பலர்க்கு பொருள் சொல் அருமறை தன்னை உணர்த்தி ஜெகத்தை பெருத்தமையில் அதனை முன் நடத்தி கணத்தில் திருத்து வரும் அழகோனே. சாம்பல் பூசும் முக்கன் பெருமானுக்கு பொருள் சொல்லி அறிய மறைப்பொருளை உபதேசித்து உலகத்தை பெருத்த மயிலை முன்பு நடத்தி ஒரு கணப்பொழுது சுற்றி வந்த அழகனை அபகடம் உரைத்து அத்தம் மெத்த படைத்து உலகில் எளியரை மரட்டி ஜெகத்தில் பிழைக்க என்னும் அசலதம் மனத்தை கலக்கி துணித்தடரும் அதிசூரா. அபகடம் பொல்லாங்கு பஞ்ச பேச்சுகளை பேசி அத்தம் பொருட்செல்வம் நிரம்புடையவராய் உலகில் எளியோரை பயமுறுத்தி மயக்கி பூமியில் பிழைக்க எண்ணுகின்ற மூடர்களின் மனத்தை கலக்கியும் துணித்தும் வெட்டி பிளந்தும் நிற்கும் அதிசூரனை விடவரவி அணைக்குள் துயில்கொள் கிருபைக்கடவுள் உலவுமுறை செப்பை செவிக்கண் செறித்து மிக விரைவில் உவனத்தில் சிறக்க பிரியத்தில் வரும் ஒரு மாயோன் வெளிமறைய கொக்கில் சமுதிரத்தில் உற்றவனை நெருநெரு வெட்டு உக்ர சக்தி தனிப்படைய விடையவர் திருச்சத்தி முத்தத்தின் குலவு பெருமாள். விஷகொண்ட பாமனையில் துயில்கொள்ளும் கிருபாமூர்த்தி யானை கஜேந்திரனுடைய செப்புதலை கூச்சலிட்டு அடைத்ததை காதில் நன்கு ஏற்று மிக்க வேகத்தோடு கருடன் மீது விளங்கி பிரியத்துடன் வந்த ஒப்பற்ற திருமால் அன்பு கொள்ளும் மருகனை கொக்கில் மாமரமாக கடலில் நின்ற சூரனை நெரு என வெட்டி உக்ர வேலாயுதம் என்னும்
வெட்டிய உக்ர வேலாயுதம் என்னும் ஒப்பற்ற படையை உடையவனை, இடபவானம் கொண்ட சிவபெருமான் வீட்டிற்கும் திருச்சத்தி முத்தம் என்னும் தளத்தில் விளங்கும் பெருமாளை துயர்ப்படுவது ஒழியேனோன்னு கேட்கிறார். இப்போ இந்த பாடலில் முதல்ல உரமிட நெருக்கிங்கிறார். உரம் இடம் நெருக்குதல்னா ஈர்க்கிடை போகா இளமுறை மாதன்பார் திருவாசகத்தில். இடையீர் போகா இளமுறைபார் சம்மதம். அதுதான். அடுத்தது 2வது பகுதியில் அடலை புனைங்கிறார். அடலைனா சாம்பல் பூசுவரும்பார் அப்பர். அடலை கொண்டு பாண்டியன் சுரம் தனித்தும்பார் திருவிளையாடல். அடுத்தது எம்பெருமான் மயில் மீது ஜெகத்தை சுற்றிய வரலாறு. எளியரை வலியர் வாட்டின் வலியரை இருநீர் வைப்பின் அடியரை தெய்வம் மாற்றும் காஞ்சிபுரம் கடவுள் வார்த்தை இருக்கு. அப்படி எளியரை மறுட்டி ஜெகத்தில் பிழைக்க வேணும் அசடுங்கிறார். அடுத்தது உலவுமலை செப்பு. அது யானை கூப்பிட்டு இதனுடைய வரலாறு ஏற்கனவே படிச்சுக்கோம். கஜேந்திரன் யானுடைய வரலாறு. இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடல். இந்த பாடல்ல முதல்ல கடகரி மறுப்பில் கதிர்த்து. கடகரினா மதையானை, மறுப்புனா தந்தம், கதிர்த்தல் தான் வெளிப்படுது. பெண்களின் மார்பகத்தை யானை தந்தத்துக்கு ஒப்பு சொல்வது மரபு. மிக உரமிட நெருக்கி பிடித்து புடைத்து விட கனக குடமுத்து. உரம்னா மார்பு. ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்படைத்து எய்த்து இடைவருந்து எழுந்து புடைவறந்து ஈர்க்கு இடைபோக இடைமுறை மாதரும்பார் திருவாசகத்தில். கதிர்திகளும் செப்பை கதிக்க பதித்து. கதிர்திகளும்னா ஒளி விளங்கும். செப்பு கலசம் செப்பு சிமனை போன்று உள்ள மொழிகள். கமலமுகிய பட்ச திருத்தி பொறுத்து. கமலமுகினா தாமரை முட்டு. கடுவை வடிவப்பட்டு. கடுனா விஷம் உண்டாரே கொள்ளும். விலைமாதன் கண்கள் கண்டாரை கொள்ளும் தன்மையுடையது. வடுனா மாம்பிஞ்சு மாவடிவு போன்ற கண்கள். கொடிச்சீர்கள் கணியில் அகப்பட்டு அடுத்து அத்துயர்படுவது ஒழியணும். கனிங்கிறதா கண்ணி அப்படிங்கிற சொல்லிட்டு தான் கணியின் இடைக்குறையாக வந்தது. கண்ணின வலை. விலைமாத தன்னுடைய கண்களாலே வலை வீசி ஆடவரை பிடிப்பார்கள். கண்ணாலே ஆடவர் உள்ளத்தை மட்டுமல்லாது துறந்தோர் உள்ளத்தையும் வளைத்து பிடிப்பார். சதி செய்யும் மங்கையர் தமது கண்வலை மதிகீடு அழுந்திய வணங்கும் நெஞ்சமே நிதி சிவ சண்முக என்ற நீரிடில் பதிதரும் உலகில் உன் வருத்தம் தீர்மைப்பார் திருவள்ளுவ. கிழித்து புறப்பட்ட சூர்மூல மார்புடன் கிரி உருவ துடைத்து புறப்பட்ட வேல்கந்தனை துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடிக்கும் பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் ரட்சிப்பேன்பார் கந்தர நாட்டில். அடலைபுனை முக்கன் பரற்கு பொருள் சொல் அருமறை தன்னை உணர்த்தி ஜெகத்தை பெருத்தமையில் அதனை முன்னடத்தி கணத்தில் திரித்து வரும் அழகனை. அடல்னா சாம்பல் திருநீர். காடுடைய சுடலை பொடி பூசிம்பார் திருஞான சம்பந்த பெருமான். சிவபெருமான் முருகனை வழிபட்டு உபதேசம் பெற்ற வரலாற்றை தனிய புராணம் சொல்றதுலாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். நிறைய இடங்களில் படிச்சது. அரவு புனிதர் வழிபட மணலை முடிவோடு தெளிதர ஒழுதிகள் அறிவது புராணருடைய பெருமாள் அப்படின்னு திருப்பூர் சொல்றது படிச்சிருக்கோம். அடுத்தது முருகப்பெருமான் உலகை வலம் வந்த வரலாறும் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். மயிலுடைய கலாபம், மயிலுடைய பராக்கிரமம், கலாபமுடைய மயிலுடைய பராக்கிரமம். சிந்தாமணி கலச கரகடி கமலோத்ரி அம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபம் இல்லாமல் மயில் வருத்தத்தில். அடுத்தது அபகடம் உரைத்து அத்தம் எத்த படைத்து உலகில் எளியரை மறுட்டி ஜெகத்தில் பிழைக்க இன்னும் அசடதம் மனத்தை கலக்கி துணித்தடரும் அதிசூராம்பர் அப்படிங்கிறார். அபகடம்னா வஞ்சகம், அத்தம்னா பொருள், வடமொழியில் அர்த்தம்னு வழங்கப்படுது. அசடம்னா கீழ் மக்கள் மூடர்கள். பொருள் காரணமாக வஞ்சகமிக்க சொற்களை எப்போதும் பேசி பொருளை நிரம்ப சேர்த்து வைத்து வளமாக வாழணும் என்று பொருள் அசடர்கள், அறிவில்லாதவர்கள். ஆனால் அறிவில் தம்மை ஆதவர்கள் அப்படின்னு எண்ணிக்கொண்டு எளியவர்களை அச்சுறுத்தி அவருடைய பொருளை கவர்ந்துப்பாங்க. தமியோர் சொம் கூசாது சேரப்பட்ட துட்டர்கள் அருணய பெருமான் இன்னொரு திருப்பூர் சொல்றார். அப்படிப்பட்டவருக்கு எளியவர்கள் எப்போதுமே துணை செய்யாது. அவர்கள் செய்த தீவினின் காரணமாக அவர்களே மனக்கலம் அடைந்து நொந்து போவாங்க. எளியவருக்கு எப்போதும் தெய்வம் துணை நிற்கும். எளியவரை வலியர் வாட்டின் வலியரை இருநீர் வைப்பின் அடியற தெய்வம் வாட்டும் என முறைக்கு அமையவென்று அன்றே தெளியும் மாவலியை செற்றோர் செகுத்து உரி செகுத்து உரி கவயம் பொறுத்த வழியுடர் கட்சிகாவல் வைரவர்க்கு அன்பு சிவம்பார் காஞ்சிபுரத்தில். விவேக சிந்தாமல்ல முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொல்லும், மடவனை வலியான் கொன்றால் மரல்தான் அவனை கொல்லும், தடவரை மூலியமாது இத்தரணியில் செருக்கினாலே மடவனை அடித்த கோதும் வலியனை அடிக்கும் கண்டாயம்பார். வலியார் முன் தன்னை நினைக்க தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தும்பார் வள்ளுவர். விட அரவு அணைக்குள் துயில்கள் கிருபைக்கடல் உழவுமலை செப்பை செவிக்கண் செரித்த மிக விரைவில் ஓணத்தில் சிறக்க பிரியத்தில் வரும் ஒரு மாயோன் வழிமருக. விட அரவு அணை ஆதிசேஷன் பாம்பு அணை. உழவுமலை உழவுகின்ற மலை யானை. ஓணம்னா கருடன்.
நுதிவைத்த கராமலைந்து களிருக்கு அருளை புரிந்தது நொடியில் பரிவாக வந்தவன் மருகோன் என்பார் பகவத்கீதை திருப்புல. யானை அருள் புரிந்தது கருடன் மீது ஆரோணித்து நொடிப்பொழுதில் மாயவன் வந்தவருடைய வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். மதசேகரி கதறி முதலி கவர் தரநடிய மடு நடுவில் வெறிவு ஒரு விசை ஆதி மூலமான வரு கருணை வரதன் சீர்பாதகுப்புல. கொக்கில் சமுதிரத்தில் உற்றவனை நெருநேரன வெட்டு உக்ர சக்தி தனிப்படை சூரபதுமனை கொன்ற வரலாறு கந்தபுராணத்தில் இருக்குது. நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். திரைக்கடை உடைத்தனை உடற்கடித்து குடித்துடைய முடைப்படை அடைத்து உதரும் நிறைத்து விளையாடுமார் வேல் வகுப்புல. தாவடி நடுவில் மீள தற்பரன் வரத்தால் வீடா மேலவன் எழுந்து மீட்டு மெய்ப்பகிர் 2 ஊரும் சேவலும் மயிலுமாகி சினங்குடு தேவர் சேனை காவலன் தன்னை நாடி அமர்த்தொழில் கருதி வந்தான் பார் கந்தபுராணத்தில் கட்சியவர். இவங்க தெரிஞ்ச வரலாறு. மருள்களு புள்ளிய போல வந்திடு சூரன் எந்த அருள்களின் நாட்டம் சேர்ந்த ஆங்கு அவன் இகலை நீங்கி தெருள் கெடு மனத்தனாகி நின்றன சிறந்தோர் நோக்கால் இருள்கெடு கரம்பன் செம்பன் ஆகிய இயற்கையே வாழ்ந்தார் கந்தபுராணத்தில். தீயவை புரிந்தாரேனும் முறியவள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் எங்கே ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசம்பர் அந்நாள் செய்த மாயின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று இருந்தார் கந்தபுராணத்தில். கந்தகளின்பால் வாரிதலில் புதிய ஜகமுடுத்த வாரிதலில் புதிய மாவாய் கிடந்த நெடும் சூருடலம் கீண்ட சுடர்வேலோய் போறவனன் அங்கம் இருகுராய் அடல்மையிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்தி எழுந்து தோன்றுதலும் அங்கு அவற்றுள் சீர்மரவை பொருந்த சித்திரமயில் வாகனமாய் ஏறி நடாத்தும் இளையோனை மாறி வரும் சேவல் பகை திரள் சேர்ப்பதாக என மேவி தனித்துயர்த்த மேலோனை அப்படின்பார் கந்தளின்பால். தழித்தெழுங்கொத்து தடங்கை கொண்டு அப்பி சலம் பிளந்து எற்றி பொருசூர் அத்தடம் பெரும் கொக்கை தொடர்ந்து இடம்புக்கு தடிந்திடும் சொக்க பெருமாளை மறுப்பது திருப்புல. கடல்சலம் தனியிலே ஒளி சூரனை உடல் பகந்து இருகூரடவே அது கதித்தெழுந்து ஒரு சேவலும் மாமையில் விடும் மேலம்பார் அவினாஷ் திருப்புல. கொடிநடும் கொக்கு குறுகு அவுணன் பட்டு குறைகடல் செம்ப சக்கரவாள சிலைபக எந்திக்கும் திகழ்களும் 10 திசைகளிலும் தத்த ஜெகமேளும் திருகு சிகண்டி பொன்குதிரிடும் செட்டி திரள கொடுமைக்குள் வருமான் என்பார் கொடும்பாடு திருப்புல. கொலைகாட்டவனர்கிட மாஜாலதி குளமாய் சுவர முதுசூதம் குறிபோய் பிளவு பட மேல் கதவு கொதிவேல் படை விடுவோம் என்பார் திருச்செந்தூர் திருப்புல. விடையவர் திருச்சத்தி முத்தத்தில் குழவு பெறுவாள். திருச்சத்தி முற்றம்னா திருமுறைகளில் வழங்கப்படுகிற திருத்தலம். மக்கள் சத்தி முத்தம்னு இன்னைக்கு வழங்கப்படுது. சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம். கும்போணம் திருத்த அறிவுள்ள பாடல் பெற்ற பட்டீஸ்வரம் திருத்தலத்திற்கு மிக அறிவு உள்ள தலம் திருச்சத்தி முத்தம். இறைவர் சிவக்குழந்தீசர் இரவியார் பெரியனாகி தீர்த்தம் சூழ் திருத்தம். காஞ்சிபுரத்தில் அம்பிகை இறைவனை தழுவ குழந்தது போலவே திருச்சத்தி முற்றம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. சிவபெருமான் ஒரு காலத்தில் அம்பிகை இப்பொழுது இந்த தளத்தில் தம்மை பூஜை செய்யுமாறு பணித்தார். அம்மையும் இந்த தளத்துக்கு காவிரி கரையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தார். இறைவன் அம்பிகை சோதிக்க விரும்பி காவிரி வெள்ளம் வருமாறு செய்தார். ஆற்று வெள்ளம் லிங்கத்தை அடித்து சென்றுமோன்னு அஞ்சி அம்பிகை இறைவனை ஆரத் தழுவார். இறைவன் அம்பிகை காட்சி கொடுத்து அம்மையை தழுவ குழந்தார். சக்தி இறைவனை தழுவ குழந்தால் இந்த தளத்துக்கு பேர் திருசக்தி முற்றம்னு பேர். அடுத்தது இந்த தளத்தில் இறைவனை நோக்கி ஒற்றைக்கால் என்று தவம் செய்த அன்னையின் பக்திக்கு கட்டுப்பட்டு அம்பிகை மேலும் சோதிக்கும் போது ஜோதிரூபமாய் காட்சி கொடுத்தார். தீப்பிழம்பாய் எழுந்து நிற்பது ஈசனேன்னு உணர்ந்த அம்பிகை மகிழ்ந்து அந்த தீப்பிழம்பை தழுவி குழந்தார். இணையவன் மகிழ்ந்து அன்னை கருள் அளிக்கிறார். அன்னை தழுவி முத்தமிட்டதால் சக்தி முத்தம்னு மருவி சக்தி முற்றம்னு ஆகியிருக்கிறார். மூலவர் சிவக்குழந்தீசர் கருவறையின் நுழைவு வாயில் வலதுபுறம் அம்பிகை சிவனை தழுவியபடி காட்சி கொடுக்கும் சன்னிதி இருக்கு. அதன் பின்னாலேயே அன்னை ஒற்றைக்காலை தவம் இருந்த கோலத்தையும் கண்டு அடிக்கலாம். மூலவர் சிவக்குழந்தீசர் சுயம்பமூர்த்தியாக கிழக்கு நோக்கி கருவில் காட்சி கொடுக்கிறார். திருமணி தீச்சுடர்கள் தெரிகின்றன. கற்பூர ஒளியில் நன்கு தெரியும். சுவாமி சந்நிதி திருச்சுற்றில் உள்ள பைரவர் திருமேனி கண்ணையும் கருத்தையும் கவரும் அழகு வாய்ந்தது. அன்னை பெரியநாயகியாக தெற்கு நோக்கி அருள் வருகிறார். இந்த திருத்தல முருகப்பெருமான் 6 திரும்பவும் 12 திருக்கரங்கும் கொண்டு வள்ளி தேவசேனி சமேதரா மயில் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருடைய அருள் வருகிறார். செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த கோயிலை கற்கோயிலா மாற்றியவர் சோழ அரச வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் மாதேவி. 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்திலும் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. 1ஆம் ராஜராஜ சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் மற்றும் விஜயநகர அரசர்கள் காலத்திய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்கு. திருமணம் ஆகாதவரும் விதிவசத்தால் பிரிந்து போன தம்பதியிலும் தழுவ குறைந்த அன்னைக்கும் ஈசனுக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபடுறாங்க. சக்தி தெளிவு ஈசனை திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் திங்கட்கிழமையில் வணங்கினா தோஷங்களும் தடைகளும் நீங்கி நல்ல இல்வாழ்க்கை அமையும் நம்பப்படுது. அப்பர் பெருமான் இந்த திருத்தலத்தில் தங்கி திருப்பணி செய்து கொண்டு இறைவனை தொழுது வந்தார். ஒரு நாள் திருநாவுக்கரசு இறைவனை வணங்கி இறைவன் திருப்பாதங்களை தன் தலைமையில் வைத்து அருள வேண்டும் திருப்பதி எம்பாடி எண்ணார். சிவபெருமான் அவரை நல்லூரில் வாவான்னு அருளி செய்தார். அங்கே திருவடி திருச்சி கொடுத்தார். கொடுவாய் முடிகி என்று எடுத்து கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிகளின் தலைமையில் பொறித்து வைப்பாய் என புகொண்டு நார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வாவா என்று அருள் செய்ய
வணங்கி மகிழ்ந்து வாகி சார்ந்தார் பெரிய மனத்தில். கோவாய் முடிகி அடுதல் கூற்றம் குவைப்பதன் முன் பூ ஆர் அடிச்சுவடி என்மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்குழுந்தைங்கிறார் அப்பர் பெருமான். இப்படி அற்புதம் இந்த பாடல்ல என்ன கருத்து? முருகா விலைமாதன் மைக்கால் வழியும் துன்பம் தொலைய அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனி ஆண்டான் திருடும் திருச்சத்தி முற்றம் ஒரு பெருமான் திருடும் சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரமும் வெற்றி வேறு முருகன் கருவா எல்லாம் அல்ல பழனி ஆண்டான் கருவா முருகா 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 முருகாஜம் குரான் அருணா பெருமான் திருடைய சஞ்சம் பழனி ஆண்டான் திருவடி சமர்ப்பணம் முருகாஜம்.